ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியான எக் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கூட 4 முட்டை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா சேர்த்து கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போவே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு பத்தலை, நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு வழக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 20 மினிட்ஸ் போல் சிம்லே வச்சுக்கோங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட எக் பிரியாணி. ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.